ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, விமான நிலையத்தில் ஒரு டீ விலை 10 தானா? சீக்கிரமாக எல்லா விமான நிலையத்துக்கும் கொண்டு வாங்கப்பா. கொல்கத்தாவில் இருக்க விமான நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் டீ, காபி மற்றும் பிற உணவுப் பொருட்களின் விலை அதிக அளவில் இருப்பதாக தொடர்ந்து பயணிகளிடமிருந்து புகார் வந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு காப்பியின் விலை 200 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதால் விமான பயணிகள் விமான நிலையங்களில் விற்பனை செய்யும் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உதான் யாத்ரி காஃபே என்ற பெயரில் மலிவு விலை உணவகங்களை விமான நிலையங்களில் தொடங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டது. இதன்படி கடந்த டிசம்பர் மாதம் முதல் முறையாக கொல்கத்தாவில் இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் உதான் யாத்ரி காஃபே என்ற மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டது. இங்கே ஒரு டீயின் விலை 10 ரூபாய் தான். இந்த உணவகம் திறக்கப்பட்டு ஒரு மாதம் ஆகியிருக்கும் நிலையில் விமான பயணிகளின் பிடித்தமான உணவகமாக இது மாறி இருக்கிறது என பிடிஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாள்தோறும் இந்த கடைக்கு சராசரியாக 900 பேர் வருகை தருகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரை இந்த மலிவு விலை உணவகத்திற்கு 27,000 பேர் வந்து சென்றுள்ளனர் என இந்திய விமான நிலையம் ஆணையம் தெரிவிக்கிறது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமமோகன் நாயுடு மலிவு விலை உணவகத்தை கொல்கத்தா விமான நிலையத்தின் 100ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திறந்து வைத்தார். அப்பொழுது அவர், நான் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்தியாவில் விமான போக்குவரத்து மலிவானதாக மாற வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறேன். அதன் ஒரு பகுதியாக தான் உதான் யாத்ரி காஃபே திட்டத்தை தொடங்கியிருக்கிறேன் என கூறினார். கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் பலரும் இந்த மலிவு விலை உணவகம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என கருத்து தெரிவித்துள்ளனர் என அமைச்சர் ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிறுவப்பட்டுள்ள மலிவு விலை உணவகம் வெற்றியடைந்திருப்பதால் இனி நாட்டின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் உதான் யாத்ரி காஃபே கடைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என நம்பப்படுகிறது. முன்னதாக நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் சுமார் 60% விமான பயணிகள் விமான நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களின் விலை ரயில் நிலையங்களுடன் ஒப்பிடும்போது 100 முதல் 200% வரை உயர்வாக இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தினா நிறைய பேர் விமான நிலையங்களில் அந்த டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக டீ காஃபி விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது உண்மையாக நல்ல ஒரு விஷயம். அந்த விமானத்துறை அமைச்சருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.